என்னம்மா, பணம் கொடுத்துட்டாங்களா? சுந்தர் கொண்டு வந்த பேக் எங்க? ரூம்ல இருக்கு. போய் எடுத்துட்டு வாங்க. ஏம்மா, என்னாச்சு? போய் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. இந்தாம்மா. என்னம்மா, எல்லாம் டம்மி நோட்டா இருக்கு? அத நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க தானே எடுத்து பாத்தீங்க. இல்லம்மா, நீ தானே சுந்தர் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன. பதில் சொல்லாதீங்க. அந்த வேதா எல்லாரும் முன்னாடி என்ன முட்டாளாக்கிட்டா. என்னம்மா நடந்துச்சங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சுந்தர் இது? திருட்டுத்தனம் பண்ணி ஏமாத்திட்டு இப்படி கல்லூலி மங்க மாதிரி முழிச்சிட்டு நிக்கிறத பாரு. யோ, உன்னை நம்பி தானே பணத்தை என்னம்மா கூட உள்ள வச்ச. இப்படி டம்மி நோட்டை வச்சு ஏமாத்திருக்க. என்ன சுந்தர், அவளை பைத்தியக்காரி ஆக்க சொன்னா என்ன பைத்தியக்காரி ஆக்க பாக்குறீங்களா? ஆமாண்டி. நீ எனக்காக நிறைய திட்டம் போட்டு என்ன பைத்தியக்காரியாக்க பார்த்த. ஆனா நீ போட்ட திட்டத்தை வச்சு உன்னை பைத்தியக்காரியாக்கிட்ட பாத்தியா? உன்னை விட கிரிமினலா என்னால யோசிக்க முடியும், ஆனா யோசிக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்ன மாதிரி கிரிமினல் கிடையாது. நல்லது கெட்டது நியாயம் தர்மம்லாம் பார்த்து வாழ்ந்தா முட்டாள்னு நினைச்சிட்டல. உன் வாழ்க்கை பாழாயிடக்கூடாது, நீ நல்லா இருக்கணும்னு ஏன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்க நான் தயாரா இருந்தேன்டி. ஆனா ஆனா உனக்கு அப்படி இல்ல. உன்னை விட்டா உனக்கு உன் ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கு. அதனால நான் உன்னை விட்டுட்டு உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுத்தி சுத்தி அடிக்க போறேன். என்ன பண்ண முடியும் உன்னால?
சொல்றதுக்கே அவர் பயப்படுவாரு. மல்லிகா, என்ன சொல்லி இவரை மிரட்டி வச்சிருக்க? என்ன சுந்தர், சொல்லட்டுமா? உங்க தம்பி பொண்டாட்டி ரொம்ப ஆர்வமா கேக்குறா. அவளுக்கு ஒரு சின்ன ஷாக் கொடுத்து அனுப்புவோமா? என்னக்கா நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அதான் வேதா பாக்கணும்னு ஆசைப்படுறால, போய் எடுத்துட்டு வாங்க போங்க. சரிம்மா. வேணாம் மல்லிகா, ப்ளீஸ். சுந்தர், வேதா ஜென்டில் விமன். அவ உங்களை சேவ் பண்ணணும்னு தான் நினைப்பா. அதனால அவ இத பாக்குறதால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. வேதா, நான் சொல்றது நீங்க 2 பேரும் செய்யலன்னா அவர் உள்ளதான் போவாரு. முடியாது. நீ சொல்ற எதையுமே செய்ய முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. போடி போடி போடி. சுந்தர், இத சட்டப்படி எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ அப்படியே ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு இவ சொல்றத கேட்க ஆரம்பிச்சோம், நம்ம மொத்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிடுவா. வாங்க போலாம். ஏய் ஏய் ஏய், நீ தேவையில்லாம அவசரப்படுற வேதா. நான் சொல்றது நீங்க 2 பேரும் செய்யலன்னா அவர் உள்ளதான் போவார். நீ நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாது. உன்னால முடிஞ்சது செஞ்சுக்கோ. சீ சீ, போடி போடி போடி. நீயாண்ணா இப்படி பண்ண? என்னால் நம்பவே முடியல. அப்போது அன்றைக்கி எங்களை காரில் மயக்கம் போட வச்சு என்னோடய லேப்டாப்பில் இருந்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணது நீதானா? அன்றைக்கி எனக்கு உன் மேலே டவுட் வந்தது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே மயக்கத்தில் இருந்தோம், நீ மட்டும்தான் முழிச்சிட்டு இருந்த. உன்னை தவிர வேறு யாரும் அந்த வேலையை செஞ்சுருக்க முடியாது. ஆனாலும் உன் மேலே இருந்த நம்பிக்கை தான் நீ இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. என்னடா பண்ண சொல்ற? என் சிச்சுவேஷன் அப்படி. நாகராஜ், நான் மல்லிகா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். அவள் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு என்னை பயமுறுத்திக்கிட்டே இருந்தா. நம்ம குடும்பம் மானமே போயிடுவோன்னு பயமுறுத்திட்டு இருந்தா. ஒரு பக்கம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு. அதிர்ச்சியான விஷயம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் வேற சொல்லிருக்காரு. இன்னொரு பக்கம் கல்பனாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? ருத்ரா விஷயத்துல அவ என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம்டா. இப்ப அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவ என்னை விட்டு போயிடுவா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலடா. மல்லிகாவுக்கு பயந்து அவன் சொல்றதெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்பா கிட்ட 20 லட்சம் ரூபாய் கேட்டு பிரச்சனை பண்ணதுலேருந்து இப்ப பணத்தை கொண்டு போய் கொடுத்த வரைக்கும் அவ சொன்னது எல்லாத்தையும் செஞ்சேன்டா நானு. டேய், எனக்கு வேற வழி தெரியலடா. அதெல்லாம் சரிதானே. ஆனா வேதாஜிய பைத்தியம்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிங்களேனே. நாங்களும் உங்க பேச்ச கேட்டு அவங்கள்ட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டோம். அவங்க மனசு எம்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம்.
பாவண்ணே அவங்க. நான் அப்படிலாம் பண்ணலனா மல்லிகா வேதாவை கொன்னுடுவேன்னு சொல்றடா. என்ன செய்ய சொல்ற? ஒவ்வொரு தடவையும் நான் அவங்க மேல பழிய போடும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். இத பாருங்க, நான் பண்ணதை நியாயப்படுத்த விரும்பல. நான் வேதாவுக்கு செஞ்சது மிகப்பெரிய துரோகம் தான். அதுக்காக வேணா நான் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன். ஐயோ, என்ன சுந்தர் இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன செய்வீங்க? அவ உங்களை அப்படி ஆட்டி படைச்சிருக்கா. நாகராஜ், நீ கிரேட்ரா. யார் என்ன சொன்னாலும் நம்பாம உண்மையிலேயே வேதாஜிக்கு ஆதரவா நீ மட்டும் தான்டா பேசுன. அதனாலதான்டா வேதாஜி இப்ப நல்லா இருக்காங்க. இல்லனா நாங்கெல்லாம் பண்ண டார்ச்சருக்கு அவங்களுக்கு உண்மையாவே பைத்தியம் முடிச்சிருக்குண்டா. சத்தியமா அது உண்மை பஞ்சு. தேங்க்ஸ் நாகராஜ். என்னங்க நீங்க வேற யாரோ மாதிரி எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தாங்க, நீங்க செஞ்சதுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா என் லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. நீ இதை எங்க யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிருக்கலாம் இல்லைண்ணே? நாங்க அதை இந்த அளவுக்கு வளர விட்டுருக்க மாட்டோம். நான் குழு மணாலி போறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டே இருந்தேன். அப்போ ஹலோ ஹலோ, நான் ருத்ரா பேசுறேன். ஹலோ சுந்தர். சொல்லு. சுந்தர், நீங்க எங்க இருக்கீங்க? ஏன்? நான் உங்களை உடனே இப்ப பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ருத்ரா, திரும்ப நம்ம மீட் பண்றது எனக்கு எவ்வளவு நல்லதா படல. இப்பதான் கல்பனா எல்லாத்தையும் மறந்து என் கூட சந்தோஷமா இருக்கா. நம்ம மீட் பண்றதுனால அதெல்லாம் கெட்டு போயிடும். வேணாம், சாரி ப்ளீஸ். அம்மா, சுந்தர் ஒரு நிமிஷம். நான் கிளம்புறேம்மா. நான் ஊருக்கு போறேன். கொஞ்சம் துணியை மட்டும் மடிச்சு வச்சுட்டு போங்க. துணியா? சரிங்கம்மா. சாரி சுந்தர். சொல்லுங்க சுந்தர், நம்ம பழைய உறவை புதுப்பிக்கிறதுக்காக இல்ல, உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் இப்படி பண்ணல. ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அது உங்க நல்லதுக்காக தான். இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் வாங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். சரி, நீ இப்போ எங்க இருக்க? வாட்ஸ்அப்ல நான் லொகேஷனை ஷேர் பண்றேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ம்.
ருத்ரா 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 என்னாச்சு ருத்ரா? யார் இப்படி பண்ணது ருத்ரா? ருத்ரா யார் ருத்ரா? யார் ருத்ரா? என்னாச்சு? என்ன நடந்தது சொல்லு ருத்ரா. ருத்ரா சொல்லு ருத்ரா ப்ளீஸ். என்னாச்சுன்னு சொல்லு ருத்ரா. ஐயோ கடவுளே, இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே. ருத்ரா ருத்ரா கவலைப்படாத ருத்ரா, நான் உன்னை காப்பாத்துறேன். ஹாஸ்பிட்டல் போயிடலாம், நீ கவலைப்படாத. ருத்ரா ஹாஸ்பிட்டல் போயிடலாம், நீ கவலைப்படாத. நீ கவலைப்படாத, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நான் உன்னை காப்பாத்துறேன். நான் உன்னை காப்பாத்துறேன் ருத்ரா, கவலைப்படாத. நான் காப்பாத்துறேன். ருத்ரா 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 ருத்ராமா ருத்ராமா உனக்கு ஒன்றும் ஆகலாமா? எழுந்திரு ருத்ரா 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 ஐயோ ஐயோ ருத்ரா சத்தியமா இதான் நடந்தது. நான் ருத்ராவை கொல்லல. உயிர் இருக்கே, எப்படியாவது அவளை காப்பாத்திடலாம் தான் நினைச்சு கத்தியே எடுத்தேன். அதனால நான் இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அந்த போட்டோவை எடுத்தது யாரு? அது எப்படி மல்லிகா கைக்கு போச்சு? அதை தான் நானும் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ அந்த போட்டோ எடுத்தவன் தான் அந்த கொலையை செஞ்சவன், அவன் இப்ப ஏன் கஸ்டடியில் தான் இருக்கான். நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அவனை போலீஸ்ட ஒப்படைச்சிருவேன், இல்லைன்னா நீங்க தான் கம்பி என்ன வேண்டியிருக்குன்னு சொன்னான். என்ன கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போனா நம்ம குடும்ப மானம் போயிடுமேன்ற பயம் ஒரு பக்கம். ருத்ராவை நான் கொலை பண்ணிட்டேன்னு கல்பனா நினைச்சா அப்புறம் ஜென்மத்துக்கும் என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாளோங்கிற பயம் இன்னொரு பக்கம். அதனாலதான் அந்த மல்லிகா சொன்னதெல்லாம் செய்ய வேண்டியதா போச்சு. மல்லிகா இந்த நேரத்துக்கு அந்த போட்டோவை போலீஸ்ட கொடுத்துருப்பா. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுங்கிற உண்மைய கல்பனாவுக்கு புரிய வச்சிருங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் அவளை சந்தோஷமா வச்சுக்கல. அட்லீஸ்ட் அவ மனசுல நான் தப்பான ஆளா இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணே, மல்லிகா அந்த ஃபோட்டோ வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணணும் தான் நினைப்பாளே தவிர அவசரப்பட்டு போலீஸ் கிட்டலாம் போக மாட்டானே. எனக்கும் அப்படிதான் தோணுது சுந்தர். அவ உங்களை பார்த்ததுக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா வேதா. அதுவும் நீங்க அவளை கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டு வந்துட்டீங்க. உடனடியா ஏதாவது ஒரு வகையில பழி வாங்கணும்னு நினைப்பா.